தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே வந்த இயேசுநாதர் நம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகின்றவராக கல்வாரி சிலுவையிலே பலியிடப்பட்டதையும் சிலுவை பாடுகளின் மத்தியிலே அவர் முடிந்த அருள் வார்த்தைகளையும் தியானிப்பது இந்த நாளுடைய சிறப்பு. பொதுவாக கடவுளை துன்பப்படுத்த முடியுமா, கடவுளை கொலை செய்ய முடியுமா என்பது சாதாரண கேள்விகளிலே ஒன்று. கடவுளை துன்பப்படுத்த முடியாது, கடவுளை கொலை செய்ய முடியாது நிச்சயமாக. ஆனால் அவரே தாமாக முன்வந்து உலக மக்களுடைய பாவங்களுக்காக தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை திருமறைகள் மதிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். ஏனென்றால் ஆண்டவரே பேசிய வார்த்தைகள் எல்லாம் மனுக்குல மீட்புக்காக, மனுக்குலத்தினுடைய நல்வாழ்வுக்காக பேசப்பட்ட வார்த்தைகள். ஆகவே ஆண்டவர் பேசின வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமாக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடல் தாளிலே முதலாவது பாடலை பாடுவோம். இயேசுபிரான் சொன்ன வார்த்தைகளாம் சிலுவை மொழிகள் 7 இதோ என்ற பாடலை பாடுவோம். முதலாவது வார்த்தைக்குரிய திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வரை உள்ள வசனங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வரை உள்ள வசனங்களை யாராவது ஒருவர் முன்னாலே வந்து வாசிக்கும்படி உயர்வோடு கேட்டுக்கொள்கிறேன். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அடைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடல் தாளிலே முதலாவது வார்த்தைக்குரிய பாடலை பாடுவோம். மன்னிப்போமாட்சிமையா மன்னிப்போமாட்சிமையா என்னும்
முதலாவது வார்த்தை திருவாளர் கிங்ஸ்லி அவர்கள் பேசுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். அதற்காக முதலாவதாக சொன்ன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வருடமும் நாம் ஒவ்வொரு வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இதுல என்ன ஸ்பெஷல்னா, நம்ம எந்த வசனத்தையுமே ஒவ்வொரு வருஷமும் யாரும் திருப்பி படிக்கிறது இல்லை. பிதாவே மன்னியும் என்கிற ஒரு வார்த்தை இல்ல, ஆண்டவர் சொன்ன 7 வார்த்தைகள் வார்த்தைகளாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதன் அர்த்தங்கள் பலதரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் இப்போ ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் எடுத்து பார்த்தா கூட, போன ட்ரிப்பு வந்த வசனங்களை யாருமே இந்த ட்ரிப்பு அதே மாதிரி பேசுறது மாதிரி இல்லை. எல்லாருக்குமே புது புது கருத்துக்களை கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் நம்முடைய வசனங்கள் கடலிலும் மேலான ஆழம் என்று சொல்லுவார்கள். அதே போல இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுதும் ஒவ்வொரு வருடமும் நாம் புதுசாகத்தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பிதாவே இவர்களை மன்னியும் என்ற வார்த்தையை கடவுள் சொல்லும் பொழுது, அவர் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக பிதாவினிடத்தில் கெஞ்சுகிறார். இவர்கள் செய்த குற்றத்தை பொருட்படுத்தாதிரும், இவர்கள் பாவம், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று மன்னிக்கும்படியாக பிதாவினிடத்தில் கூறுகிறார். எந்த சூழ்நிலையில் இவர் இந்த பிதாவே இவர்களை மன்னியும் என்று கூறியிருப்பார் என்று நாம் சிறிது சிந்திக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் இவர் கூறியிருப்பார்? இயேசு எப்படியெல்லாம் தாக்கப்பட்டார்? முதலாவதாக வார்த்தையினால் தாக்கப்பட்டார். அவர் நீ கடவுளுடைய ராஜாவா, நீ யூதருக்கு ராஜாவா என்று வார்த்தையினால் தாக்கப்பட்டார். ஒவ்வொருத்தரும் பேசின பேச்சுகள் அவருடைய காதில் ஒலிக்கும் பொழுது அவர் வார்த்தையினால் தாக்கப்பட்டார். இரண்டாவதாக சரீரத்தில் சாட்டையால் தாக்கப்பட்டார். சரீரத்தில் அந்த சாட்டை எப்படி இருக்கும்னா, ஒரு கோலின் நுனியில் ஒரு 6 சவுக்குகள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு எல்லா இடத்துலயுமே லாஸ்ட்ல கொக்கி இருக்கும். அந்த சாட்டை எடுத்து அடிச்ச உடனே அது உடம்புல போய் பிடிச்சுக்கிடும். அதுக்கப்புறம் அதை பிடிச்சு இழுப்பாங்க. இழுக்கும் போது பட்ட இடங்கள் எல்லாம் கீறி பிஞ்சு வந்துடும். அப்படிப்பட்ட வேதனையின் மத்தியில் சாட்டையால் தாக்கப்பட்டார். மூன்றாவதாக கோலால் தாக்கப்பட்டார். பெரிய கம்புகள் எடுத்துட்டு நீ என்ன ராஜாவா என்று சொல்லி சொல்லி அவர்களுடைய முதுகிலையும் நெஞ்சிலையும் எல்லா இடங்களிலையும் அடித்தார்கள். அதில் எல்லா இடமுமே டேமேஜ் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட கம்புகளால் தாக்கப்பட்டார். அடுத்ததாக பாத்தீங்கன்னா முள்முடியால் தாக்கப்பட்டார். ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போடணும்னாலே, காய்ச்சலுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னாலே நம்ம எவ்வளவு துடித்து போகிறோம், எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். ஆனால் அந்த கொடூரமான முள்களை தலையிலே வைத்துக் கொண்டு, அந்த முள் தலையிலே வைத்து அசங்காம இருந்தாலாவது வலிக்காது என்று நிற்கக்கூடிய நேரத்திலே அதை அமுக்கவும் செய்து அதன் மேல் அடிக்கவும் செய்யும் போது எவ்வளவு வேதனைகள் இருக்கும் என்பதை நாம் சிறிது நேரம் சிந்திக்க வேண்டும். அவ்வாறாக அவர் முள்முடியால் தாக்கப்பட்டார். அடுத்தது வேற எப்படி தாக்கப்பட்டார்? உமிழ்நீரால் தாக்கப்பட்டார். நம்முடைய வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர்கள் எதற்கு? அவரவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அதை எல்லாம் ஒரு குப்பை தொட்டியில் துப்புவதை போல அவருடைய முகத்தில் துப்பினார்கள். உமிழ்நீரால் தாக்கப்பட்டார். அடுத்ததாக பாத்தீங்கன்னா கோர சிலுவையால் அடித்து கொஞ்சம் போல உயிர் இருக்கக்கூடியதை எடுக்கும்படியாக அடித்து துவைக்கப்பட்டார். எதற்காக இவர் செய்கிறார்? இவ்வளவு தூரத்தில் அவர் தாக்கப்பட்டார். எதற்காக என்றால், முதலாவது வார்த்தையினால் தாக்கப்பட்டிருக்கிறார், உடம்பிலே சாட்டையால் தாக்கப்பட்டிருக்கிறார், கோலால் அடிக்கப்பட்டிருக்கிறார், உமிழ்நீரால் துப்பப்பட்டிருக்கிறார், சிலுவையினால் தாக்கப்பட்டிருக்கிறார். இவ்வளவு வேதனைகளை பட்ட பிறகு 150 இடையுள்ள அந்த சிலுவை கம்புகளை தூக்கி கொண்டு நட என்று சொல்லுகிறார்கள். அவரால் நடக்க முடியலை என்று சொன்னதும் அவருடைய சீசர் ஒருத்தரை தூக்க சொல்லுகிறார்கள். இருந்தாலும் அதை அவ்வளவு தூரத்துக்கு கொடூரமான வேதனைகளை அவர் இந்நேரத்திலே அனுபவித்துக் கொண்டிருப்பதுதான் இருக்கும் பொழுதுதான் அவர் கூறுகிற வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற வார்த்தையிலே அனைத்து விதமான மனதார அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும்.
அவர் எதற்காக இந்த பாடுகளை பட்டார், எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை பட்டார், எதற்காக நமக்காக இந்த சிலுவையை தொங்கினார், கோர வலிகளை தாங்கினார் என்பதை நாம் இந்த நேரத்திலே சிறிது நேரம் நமக்காக சிந்திக்கப்பட வேண்டும். மன்னிப்பு என்பது என்ன? மன்னிப்புக்கு வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க forgiveness, ரிலீஸ். அதாவது மன்னிப்புக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு இடத்துல ஒரு மன்னிப்பு கொடுத்துட்டாங்கன்னா உன்னுடைய பாரங்கள் வேதனைகள் விலக்கப்பட்டன, நீ செய்த பாவங்கள் மாற்றப்பட்டன, நீ செய்த துரோகங்கள் மாற்றப்பட்டன, நீ என்னென்ன செய்தியோ எல்லாமே உன்னை விட்டு எடுபட்டன, நீ மன்னிச்சுட்டேன், நீ போ அப்படின்னு சொல்றதுக்கு இதை கிரேக்கத்துல சொன்னீங்கன்னா சிங்கோர்னஸ் சொல்லுவாங்க. சிங்கோர்னஸ். கடவுள் என்ன சொல்றாங்கன்னா அபைர்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்னன்னா, உன்மேல் இருக்கும் ஆக்கினைகள் உன்னை விடுவிப்பது. உன்மேல் உனக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஆக்கினையாக இருந்தாலும் அது உன்மேல் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்பதைத்தான் இந்த மன்னிப்பு என்கிற ஒரு வார்த்தை சொல்லுகிறது. சரி, இவர்களை மன்னிக்க இவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? சிலுவையில தொங்கி இருந்து பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஒரு தந்தை மகனுக்காக பரிந்து பேசுவது போல பிதாவே இவர்களை மன்னியும் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் அந்த மன்னிப்பின் வார்த்தை இவர்கள் செய்த குற்றம் என்ன? லூக்கா 22:63 படிங்க. லூக்கா 22:63. இயேசுவை பிடித்துக் கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்தார்கள். அப்போ ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? அவரை பரியாசம் பண்ணி, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வார்த்தையினால் அவரை தாக்கினார்கள், காயப்படுத்தினார்கள், அவரை பரியாசம் பண்ணி அடித்தார்கள். அவர்களுக்காக தேவன் சொல்லுகிறார் பிதாவே இவர்களை மன்னியும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா 22 அதே வசனத்தில் 64 படிங்க. அவர்களை கண்களை தட்டி அவர்களை முகத்தில் அறைந்து உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான சித்தினால் சொல் என்று அவரை ஒரு தூஷண வார்த்தைகள் பேசுகிறார்கள். உன்னை அடித்தவன் யார் என்று கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். இப்படி அந்த மாதிரி அவரை தூஷண வார்த்தைகள் பேசியவரை பார்த்து சொல்லுகிறார் பிதாவே இவர்களை மன்னியும் என்று. அடுத்ததாக லூக்கா 23:10 வாசிங்க. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர்களை குற்றம் சாட்டிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு குற்றமற்ற ஒரு அப்பாவியை பார்த்து இவன் குற்றவாளி, இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், இவனை தண்டிக்க வேண்டும் என்று குற்றமற்ற ஒரு அப்பாவியை குற்றம் சாட்டிக் கொண்டே இருந்தார்கள். இவ்வாறு குற்றம் சாட்டிக் கொண்ட மனிதர்களை பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றார்கள். அதே போல லூக்கா 23:5 அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே பிலாத்து அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு அரசன் இவர்கள் குற்றத்தை காணவில்லை, இவருக்கு மேல் என்ன குற்றத்தை காணவில்லை, நான் இவரை விட போகிறேன் என்று ஒரு மனதால வந்த பொழுதும் அவருக்கு அந்த மக்கள் கேட்டுக்கொண்டபடி அவர் தீர்ப்புக்கு ஆளாக்கினார். இவர் மேல் எந்த குற்றத்தை காணவில்லை, நீங்க என்ன வேணாலும் செய்திருங்க என்று அந்த பிலாத்துக்காக அவர் மன்னிப்பு கேட்டார். பிதாவே இவர் என்ன சொல்லுகிறார், என்ன தீர்ப்பு செய்கிறார் என்பது என்னோட தெரியவில்லை, அவருக்காக மன்னியுங்கள் என்று. அடுத்த கடைசியாக பார்த்தீங்கன்னா லூக்கா 23:33 தன்னுடன் தொங்கின அந்த திருடர்கள் அவர்கள் பாவங்கள் செய்துதான் சிலுவையிலே தொங்குகிறார்கள். இருந்தாலும் கடைசி நேரத்திலே நான் செய்தது பாவம் தான், என்னை மன்னியுங்கள் என்று இயேசுவிடத்தில் கூறிய அந்த கடைசி நொடியிலே அவர்களுக்காக சொல்லுகிறார் பிதாவே இவர்களை மன்னியும் என்று. இவ்வளவு விஷயங்களை அவர் பார்க்கும் பொழுது எல்லா பிதாவுக்காக மன்னியும் மன்னியும் என்று சொல்ல காரணம் என்ன? ஏன் பாவிகள் இவ்வளவு துரோகங்கள், இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு உடல் வழியாக இவ்வளவு தாக்கப்பட்டாலும் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று பார்ப்போமானால் அந்த காலத்தில் ஒவ்வொரு குற்றங்களுக்கும் தண்டனை அதிகமாக இருந்தது. நீதிமொழிகள் 19:29 வாசியுங்கள். நீதிமொழிகள் 19:29 டைம் இல்ல, பாஸ்டர் ஜிக்க பிடிக்க சொல்லிட்டாரு. அதனால நீதிமொழிகள் 19:29 பரிகாசக்காரர்களுக்கு அடிகள் காத்திருக்கின்றன. அப்போ தேவனை தூஷிக்க வேண்டும், தேவனை தூஷித்தவர்கள் பரிகாசமாக கிண்டல் பண்ணுகிறவர்களுக்கு அடிகள் காத்திருக்கிறது. லேவியராகமம் 24:14 பாத்தீங்கன்னா தூஷிக்கப்பட்டவர்களுக்கு கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. அடுத்ததாக தானியேல் 64:24 பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு, இவர் இன்னர் குற்றம் செய்தார் என்று தேவையில்லாம போய் குற்றம் சாட்டுகிறவர்களுக்கு குடும்பம் முழுவதுமாக சிங்கத்தின் குகையிலே போடப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு பாவங்களும் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேதனைகளுக்கும்
ஒவ்வொரு தண்டனைகள் அந்த காலத்திலே பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. எங்கெல்லாம் தேவ மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்களோ, தேவ ஊழியர்களுக்கு எங்கெல்லாம் மக்கள் கஷ்டங்கள் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக தண்டனை தேவன் கொடுத்தார் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்களிலும் பார்க்க முடியும். தேவ கோபாக்கினை வந்து கொண்டிருக்கிறது. ஒருவரையும் இழந்து போக கூடாது என்பதற்காக தேவன் இந்த சிலுவையில் அறையப்பட்டார். பலியை அல்ல, அவர் இரத்தத்தை, பலியை அல்ல, இரக்கத்தை எதிர்பார்த்து இந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். தேவன் என்ன சொல்லுகிறார்? உங்கள் மத்தியிலேயோ, உங்கள் சகோதரன் மத்தியிலேயோ, உங்கள் குடும்பத்தின் மத்தியிலேயோ 7 தரம் 70 தரம் மன்னியுங்கள், 7 தரம் அல்ல 70 தரம் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். நம்மை ஒருவர் தூஷிப்பார் என்றாலும், நம்மை ஒருவர் கஷ்டப்படுத்துகிறார் என்பதும் நம்ம என்ன செய்வோம்? எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சில நேரங்கள்ல ஜெபம் செய்யும் போது ஆண்டவரே அவர்களை மன்னியும் என்று சொல்லுவோம். ஆனால் வேதனைகள் மத்தியிலும் துக்கங்கள் மத்தியிலும் இருக்கும் பொழுது நாம் மனதார ஒரு கடுகளவாவது திங்க் பண்ண மாட்டோமா? நீ என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்துறியா, பாத்துக்கலாம், உன் குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், உன் பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சொல்லிட்டு மனசார நம்ம நினைக்க மாட்டோமா? ஆனா அந்த மாதிரி ஒரு திங்கிங் கூட கடவுளிடத்தில் இல்லை என்பதை நாம் இதில் பார்க்கிறோம். லூக்கா 17:23 உன் சகோதரனை மன்னிப்பாயாக என்று சொல்லுகிறது. கடவுள் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன அந்த வார்த்தை மூலமாக இன்று நமக்கு பாடம் கற்பித்து தருகிறார். உன் வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரனை மன்னியும் என்று. எங்கெல்லாம் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அந்த பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று வசனங்களில் நாம் வாசிக்க முடிகிறது. இப்படியாக ஒவ்வொரு இடங்களிலையும் பார்க்கும்போது மன்னிப்பின் உச்சகட்டத்தில் இருக்கிறோம். அதாவது ஒரிசாவிலிருந்து வந்து ஊழியம் செய்த கிரகாம் ஸ்ட்ரெயின் என்பவரும் பிலிப்பு தீமத்தேவு என்பவர்களை பற்றி உங்களுக்கு பெயர்கள் தெரிந்த வாய்ப்பில்லை, சம்பவம் தெரிந்திருக்கும். ஒரிசாவில் பார்த்துட்டுனா ஜீப்ல வச்சு 4 பேரை எரித்தாங்க. அந்த 4 பேருமே ஒரு அப்பாவும் 2 பையனும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான். எல்லாரையும் அவங்க வந்தது வந்து அவங்க ஆஸ்திரேலியாவில இருந்து வந்தவங்களா இருந்தாலும் இந்தியாவில வந்து கொடூரமான வேலைகளை செய்து எரித்து அவர்களை இங்கே அடக்கம் பண்ணுவதற்காக அவருடைய மனைவியும் மகளும் இங்க வர்றாங்க. வந்து அடக்கத்தினுடைய எல்லா காரியங்களும் முடிந்ததும் இங்க உள்ளவங்க கேட்கிறாங்க, இவ்வளவு கொடூரமா எரித்திருக்கிறாங்களே, இவங்களை நம்ம என்ன செய்யணும், என்ன செய்ய போறோம், இவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தக்க தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டாமா என்று சொன்னதுக்கு அவங்க மனைவி சொன்னாங்களா, என்னுடைய கணவனும் பிள்ளைகளும் இங்க இருக்கக்கூடிய குஷ்டரோகிகளை உதவும்படியாக வந்தார்கள், அந்த பணியை நான் செய்ய போகிறேன், இவர்களை எரித்தவர்களை எனக்கு தேவையில்லை, அவர்களை மன்னித்து நான் இன்னும் அந்த பணியை செய்வேன் என்று ஊழியக்காரர்களிடத்தில் உள்ள மன்னிப்பு அவ்வாறு இருக்கிறது. இவ்வாறுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ரியல் லைஃப்ல நடந்து கொண்டிருக்கிறது. கடவுள் எப்படி மன்னித்தார் என்பதை ஒரு சிறு வசனம் மூலமாக தியானிக்க நான் விருப்பப்படுகிறேன். மீகா 7ஆம் அதிகாரம் 18-19 படிங்க. தமது சுதந்திரத்தின் மீதியான அக்கிரமங்களை பொறுத்து. அப்ப மன்னிப்பு எதற்காக வழங்கப்படுகிறது? தாம் செய்யக்கூடிய தவறுகளுக்காக, அக்கிரமங்களுக்காக பொறுப்பதற்காக மன்னிப்பு வழங்கப்படுகிறது. நல்லபடிங்க. மீறுதல்களை இவ்வாறு மன்னிக்கிற அந்த தேவர்களுக்கு ஒப்பான தேவன் யார் என்று கேட்கிறார். படிங்க. அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் கொள்ளார். அவர் திரும்ப தம்மேல் இறங்குவார். தம்முடைய அக்கிரமங்களை அடக்கி தம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போடுவார். அப்பொழுது தேவனுடைய மன்னிப்பு நம்மேல் வந்துவிட்டால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மன்னிப்பு நம்முடைய வந்துவிட்டால், நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுவார். சமுத்திரத்தின் ஆழத்துல நம்ம பாவம் போயிடுச்சுன்னா எங்க போவோம்? தொலைத்தொலைவில், எங்கேயுமே பக்கத்துல இருக்காது, அந்த லெவல்ல போயிடும். அப்போ அவ்வாறு மன்னிக்கிறதுக்காக இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த பாவங்கள் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு 3 வகையாக இந்த பாவங்களை பிரிக்கலாம். அறியாமல் செய்கிற பாவங்கள், அறியாமல் செய்கிற பாவம்னா என்ன? ஆதாம் காலத்துல பாத்தீங்கன்னா ஆதாம அந்த பழத்தை புசிக்க சொல்லுது. சாத்தான் என்ன சொல்லுது? இந்த பழத்தை புசித்தால் நீ தேவர்களை போல் ஆவா என்று. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் தேவர்களை போல் தான் இருக்கிறார்கள் என்று. இன்னசென்ட். அப்போ இப்படி சொன்ன உடனே அறியாமல் செய்கிறார்கள். இது அறியாமல் செய்த பாவம். 2வது அறிந்து செய்கிற பாவம். நான் போய் சொல்லக்கூடாது என்பது எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், அது அறிந்து செய்கிற பாவம். 3வது ஒரு பாவம் இருக்கிறது, அதுதான்
துணிகரமான பாவம். நான் செய்யக்கூடிய பாவம் செய்தால் எனக்கு இந்த தண்டனை கிடைக்கும், இந்த தண்டனையில் நான் ஆக்கினைக்குள்ளாவேன் என்று தெரிந்தும் இந்த பாவத்தை செய்கிறோம் அல்லவா? இதுதான் துணிகரமான பாவம். இந்த காலகட்டங்களிலே இந்த பாவம் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஏற்கனவே தேவன் நமக்காக மன்னிப்பு பெற்றுக் கொண்டார். அதற்காக துணிகரமான பாவங்களை மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே தேவன் எதற்காக எனக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இந்த பாவங்களை பெற தேவன் இன்று சிலுவையிலே நமக்காக பலியானார். அப்பொழுது அவங்கள் செய்த பாவத்துக்கு ஒன்றொன்றாக தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீ இந்த பாவங்கள் செய்த அப்படின்னா கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், நீ எதை கொண்டு பாவம் செய்கிறாயோ அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தண்டனை இமிடியேட்டா கொடுக்கப்பட்டது. அப்பொழுதுதான் பாவம் மன்னிக்கப்படும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், இந்த பிதாவே மன்னியும் என்று நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்காமல் இருந்தால் நம் செய்த பாவத்திற்காக நாம் இந்த சபையில எப்படி வந்திருப்போம்? எத்தனை பேருக்கு கண் இல்லாம வந்திருப்போம், எத்தனை பேர் கை இல்லாம வந்திருப்போம், எத்தனை பேர் கால் இல்லாம வந்திருப்போம். ஆனால் அதை நினைத்து பார்க்கப்படுகிறதா? அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது என்றால் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். நியாயப்பிரமாணம் 1 கண்ணுக்கு கண் என்று சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் 2 இதுக்கு ஒரு பதில் சொல்லுகிறது. இதற்கு பதில் இதரு. அதாவது நீ இந்த பாவத்தை செய்தால் நீ இதை பலி கொடுக்க வேண்டும். நீ சிறிய பாவத்தை செய்தால் இதை பலி கொடு, பெரிய பாவத்தை செய்தால் ஆட்டை பலி கொடு, அதற்கு மேல் பாவத்தை செய்தால் எருமையை பலி கொடு என்று இதற்கு பதில் இதற்கு என்று சொல்லும் போது அது பலி கொடுத்து ஆசாரியர்கள் அதை பிரேயர் பண்ணும்போது அந்த பாவம் மன்னிக்கப்படும். அது என்ன பண்ணும்னா மறைக்கப்படும். அந்த பாவம் கடவுள் கொடுக்கக்கூடிய மன்னிப்பு கடலின் ஆழத்துக்கு போய் சேரும். ஆனால் பலிக்கு பலி என்று கொடுக்கக்கூடிய பாவம் எப்பொழுதுமே அது மன்னிக்கப்படும், ஆனால் மறைக்கப்படும், மூடப்படும் என்று சொல்லப்படுகிறது. பாவங்கள் நிரந்தரமாக மன்னிக்கப்பட சிலுவையிலே தொங்கினார். என் விஷயமாக யார் போவார் என்று கேட்டதற்கு இயேசு சொல்லுகிறார், நான் போகிறேன், நான் போய் கடவுள் என் மக்களை மீட்டு கொண்டு வருகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படி அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது இதற்கு முன்னாக பலி கொடுத்த ஆடுகள், புறாக்கள், எருமைகள், மிருகங்கள் எல்லாம் ஒன்றுமே வாய் திறந்து பேசாது. ஆனால் இன்று பலி கொடுக்கப்பட்ட இயேசு கூறுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இவர்களுக்கு தெரியவில்லை, உம்முடைய கோபாக்கினையை கொடுக்காதீர்கள், இவருக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக பாத்தீங்கன்னா மன்னிப்பின் ஆசீர்வாதங்களை 7ஆக பிரித்திருக்கிறார்கள். 7 வார்த்தைகளை பேசுகிறார். மன்னிப்பின் ஆசீர்வாதம் 7ஆக பிரித்திருக்கிறார்கள். மன்னிப்பு விடுதலையை கொடுக்கிறது. நீங்கள் ஒருவரை மன்னித்தீர்கள் என்றால் அவருடைய பாவத்திலிருந்து அவர் விடுதலை செய்கிறார். அவருடைய ஒரு கஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். ஒரு பாவம் செய்கிறோம், ஒருத்தர் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அந்த மன்னிப்பு அவருக்கு விடுதலை கொடுக்கிறது. மன்னிப்பு இரண்டாவதாக மன்னிப்பு ஒப்புரவாக்குதலை கொடுக்கிறது, பிரிவினையை நீக்குகிறது. ஒரு குடும்பத்துல 2 பேர் சண்டை போட்டு இருக்கீங்க, ஒரு சண்டை போடும் போது முடிச்சிட்டு ஓகே நான் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கன்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு ஒற்றுமை வருது. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனஸ்தாப பிரிவினைகள் அங்கே நீங்குகிறது. இரண்டாவது மன்னிப்பு சமாதானத்தை கொடுக்கிறது. எப்படி சமாதானத்தை கொடுக்கிறது? கெட்ட குமாரன் கதை எல்லாருக்குமே தெரியும். தகப்பன் இருந்து வெளியில போனாங்க, போயிட்டு எல்லாம் அடிச்சாங்க, பன்றிகளின் ஆகாரத்தை சாப்பிட்டு கஷ்டப்பட்டு திருப்பி வரும் பொழுது ஆனா அவனுக்கு அங்க சமாதானம் இல்லாம என் அப்பா இடத்துல போறேன்னு சொல்லி திருப்பி வரான். ஆனா திருப்பி வரும்போது அவன் அப்பா அவர் அப்படியே ஏற்றுக்கிறார். அந்த நேரம் நீ என்னோட சொத்தை அடிச்சிட்டியே, நீ இப்ப இவ்வளவு கேவலமா சுத்திட்டு வந்திருக்கியே, நீ பன்றிகளை கூட கிடந்துட்டு இருக்கியேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அதை பார்க்கல, மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அங்கே சமாதானம் வந்தது. நான்காவதாக மன்னிப்பு பகையை உடைக்கிறது. ஒரு 2 பேருக்குள்ள சண்டை வருதுன்னா அந்த பகை வளர்ந்துட்டே இருக்கும். அதுல ஒரு மன்னிப்பு கொடுக்கும் போது அந்த மன்னிப்பு பகையை உடைக்கிறது. மூன்றாவதாக லவ், மன்னிப்பு அன்பை கொண்டு வருகிறது. ஒரு மன்னிப்பு கொடுத்துட்டோம்னா, நம்ம மன்னிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளாடி ஒரு அன்பு வருகிறது. தேவன் நம்மை மன்னித்தார். மன்னிப்பு ஆறாவதாக புதிய வாழ்வை தருகிறது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லிக் கொடுத்த மன்னிப்பு புதிய வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறது. கடைசியாக 7ஆவதாக மன்னிப்பு நான் மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். தேவன் 7 விஷயத்தை நமக்கு அறிவிக்கிறார். 1 மன்னிப்பு விடுதலை கொடுக்கிறது. 2வது மன்னிப்பு ஒப்புரவாக்குது, பிரிவினையை நீக்குகிறது, சமாதானத்தை கொடுக்கிறது, பகையை உடைக்கிறது, அன்பை கொடுக்கிறது, மன்னிப்பு புதிய வாழ்க்கையை கிடைக்கிறது. இன்று தேவன் நமக்காக
பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கூறுக அந்த மன்னிப்பு நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் எல்லோருக்கும் மன்னியுங்கள் என்று பிதா உங்களிடத்தில் சொல்லுகிறார். இந்த அன்பியான வார்த்தை எல்லாரும் ஒருத்தர் சொல்லி பார்க்கலாமே. மன்னிப்பு, மன்னிப்பு சொல்லி பாருங்களேன். மன்னிப்பு, அந்த மன்னிப்புங்கிற ஒரு சந்தோஷம், அந்த வார்த்தையிலேயே நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் வருகிறது. இதை பிதா இன்று நமக்கு சொல்லிக் கொடுத்தது போல நம்முடைய சபையார் எல்லாருமே மன்னிப்பு என்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் எல்லோருக்கும் மன்னியுங்கள் என்று கூறும் ஒரு வேத வாக்கியாக, ஒரு வார்த்தையாக நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளிலே முதல் வார்த்தையை தியானித்தோம். இரண்டாவது வார்த்தைக்குரிய திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 39 முதல் 43 வரை உள்ள வசனங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 முதல் 43 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தொகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்பொழுது நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடல் தாளிலே இரண்டாவது வார்த்தைக்குரிய பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடி முடித்த பிற்பாடு திருவாளர் ஜான் இம்பராஜ் அவர்கள் இரண்டாவது வார்த்தையை நம்மோடு பேசுவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மனித வாழ்விலே ஒரு கிறிஸ்தவராக இருக்க நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கர்த்தர் சொல்லி தந்திருக்கிறார். மீட்பு பரதேசின் ஒரு மோட்ச வாழ்வுக்கு இந்த உலகத்தை விட்டு இன்னொரு வாழ்வு மனிதனுக்கு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நம்பிக்கை. அதில் அவர் முதலாவது சொல்கிறார், ரட்சிக்கப்பட்டவனுக்கு அவன் முடிவு பரியந்த நிலைநிற்க வேண்டும். ஆனால் கடைசி நேரத்தில் அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். எல்லா பாவத்தையும் உணர்ந்து ரட்சிக்கப்பட்டதினாலே அவர்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கேட்டான், எனக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும், ஒரு மீட்பு வேண்டும். என் வாழ்வுக்கு நான் எந்த குற்றம் எவ்வளோ பண்ணியிருந்தாலும் அவரை நீதிபரன் என்று அவரை கண்டு கொண்டதுனால அவன் ஒரு வார்த்தையை கேட்குறான், உம்முடைய ராஜ்யத்தில் போகும்போது என்னை லேசன் நினைத்தரணும். அதுக்கு அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் ஒரு பாடலை பாடிக்கொண்டு சிறிது நேரம் பேசலாம்னு நினைக்கிறேன். உனக்கு ரட்சிப்பு இயேசு கொடுக்க அழைக்கிறார். உனக்கு ரட்சிப்பு இயேசு கொடுக்க அழைக்கிறார். இப்பெரிதான ரட்சிப்பை அடைய மாட்டாயோ? இப்பெரிதான ரட்சிப்பை அடைய மாட்டாயோ? உனக்கு ரட்சிப்பு இயேசு கொடுக்க அழைக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணமே, தேவனின் ஈவு ஜீவனே. பாவத்தின் சம்பளம் மரணமே, தேவனின் ஈவு ஜீவனே. இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனை பெறுவாய்.
நித்திய ஜீவனை பெறுவான். பிராணனை குருசின் மேல் பலியாயிந்து மாண்டாரே. பிராணனை குருசின் மேல் பலியாயிந்து மாண்டாரே. மறப்பாயோ இயேசுவே அன்பையோ மாநிலத்தில். மறப்பாயோ இயேசுவே அன்பையோ மாநிலத்தில். உனக்கு ரட்சிப்பு இயேசு கொடுக்க அழைக்கிறார். உனக்கு ரட்சிப்பு இயேசு கொடுக்க அழைக்கிறார். மரணத்தின் மேல் ஜெயம் கொண்டார். மரண பயம் உனக்கு ஏன். மரணத்தின் ஜெயம் கொண்டார். மரண பயம் உனக்கு ஏன். சாத்தானை மாடங்கடித்தார். மனிதரையும் விடுவித்தார். சாத்தானை மாடங்கடித்தார். மனிதரையும் விடுவித்தார். பிராணனை குருசின் மேல் பலியாயிந்து மாண்டாரே. பிராணனை குருசின் மேல் பலியாயிந்து மாண்டாரே. இதயத்தை இயேசுவுக்கு ஏந்து இந்திடாயோ. இதயத்தை இயேசுவுக்கு ஏந்து இந்திடாயோ. உனக்கு ரட்சிப்பு இயேசு கொடுக்க அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இரண்டாவது வார்த்தை ஆண்டவர் சிலுவையிலே பேசினார். ரட்சிப்பை பற்றி பேசியிருக்கிறார். ஒரு மனிதன் மீட்கப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம். என்னிடத்துல நான் வேத பாடம் படிக்கும் போதே மற்ற மாதிரி காரியங்கள் இருக்கும்போதே கேட்பார்கள், ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா என்று என்னிட கேட்பார்கள். எனக்கு அதை பற்றி புரியாது. ரட்சிப்புன்னா நம்ம வேத படத்தில் படிச்சிருக்கிறோம், வேதத்தில் படித்திருக்கிறோம். ரட்சிப்பு பவுல் சொல்கிறார், அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். சிலவங்க நினைக்கிறாங்க ரட்சிப்புன்னா ஒரு காலம், ரட்சிப்பு பெற்றுவிட்டால் இந்த வாழ்க்கையிலே முதலாவது வசனத்தில் சொன்ன போல மன்னிப்பில் இருந்தால் எல்லா அநியாயத்தையும் செய்து விடலாம் என்று மன்னித்தாச்சு என்று நாம் சொல்கிறது போல ரட்சிக்கப்பட்டோம். அதாவது ஒரு ஸ்நானத்தை எடுத்து அந்த ஞானஸ்தானத்தை புறக்கணித்து இன்னொரு ஸ்நானத்தை எடுத்து நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்றால் உலகத்தில் எந்த பாவம் செய்தாலும் நேர பரலோகம் தான், டைரக்டாக. எந்த இடையூறும் கிடையாது. ரட்சிக்கப்பட்டாலும் ஞானஸ்தானத்தை திரும்பி எடுத்தாச்சுன்னா பரலோகம் தான். அதுக்கப்புறம் எந்த பாவம் செய்தாலும் எது செய்தாலும் கர்த்தர் தண்டிக்க மாட்டார் என்று எண்ணுகிறார்கள். இப்படிதான் என்னென்ன கேட்பார்கள், ரட்சிக்கப்பட்டு. பவுல் சொல்லுகிறார், அனுதினமும் நான் ரட்சிக்கப்படுகிறேன். அனுதினமும் கடைசி நம்ம முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறதா அங்கே போக முடியும். எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கும். ஞானஸ்தானம் ரெண்டாவது எடுத்தாலோ ரட்சிக்கப்பட்டு விட்டாலோ இல்லை, கடைசி நாள். இந்த கள்ளன் அவன் எல்லாத்தையும் அறிந்திருந்தவன், எல்லாத்தையும் அவன் அறிந்திருந்தும் அவன் இவர் ஒரு மீட்பர் தான், இவர்கிட்ட எந்த குற்றமும் காணையில எல்லாரும் பரியாசம் பண்ணுகிறார், ஒரு குற்றமும் இல்லை, இல்லாத பிறகு இவர் ஒரு மீட்பு, இவர் ஒரு இரட்சகர் தான், இவர் எப்படியும் பரதேசியில் போவார், கடவுளுடைய ராஜ்யத்தில் இவர் இருப்பார் என்று சொல்லிதான் அவன் சொல்லுகிறான். கடவுளே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரும் என்று சொல்லுகிறான். அப்போ அவன் ரட்சிப்பு எங்கே இருக்கிறது? அவன் அப்போதுதான் கடவுளிடத்திலே அவன் இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். இவன் என்னை பற்றி அறியவில்லை, எதுவும் கேள்வில்லை. ஆனால் இந்த நேர இடத்திலே இருந்து அவன் என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான் தான் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு அவனுக்கு வருகிறது. நீங்கள் இதில் ரட்சிப்பை பற்றி கடவுள் நம்முடைய யான் இந்த வாழ்வை ஏதேன் தோட்டத்தில் ஒரு உறவு இழந்து விட்டது. அந்த ஆதாமை அவர் படைத்தார், ஏவாளை படைத்தார். அவர் ஏதேன் தோட்டத்தில் அவரை உருவாக்கி வைத்திருந்தார். அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை
ஆதியாகமம் 3:22 படிக்கிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மை ஒருவரை போல ஆயிட்டான். அந்த பழத்தை சாப்பிட்டனால நன்மை தீமை அறியவனாக அவன் ஒருவன் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனி அங்கே ஒன்று இருக்கிறது. அவர் விளக்கின கனி அவன் புசித்து விட்டான். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் நித்திய ஜீவன், அந்த பழத்தை அவன் சாப்பிட்டுட்டா அவனுக்கு மரணம் கிடையாது. ஆதாமுக்கு என்ன கிடையாது? மரணம். சாப்பிட்டவங்களுக்கு அந்த மரணம் கிடையாது. ஆனால் இவன் தன் பாவத்தை செய்ததினாலே கர்த்தர் சொல்லுகிறார், ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்னைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணினான். இவனை முதல் நம்ம உண்டு பண்ண தோட்டத்திலே அவன் சொன்னா கேட்கல. இவனுக்கு ஒரு நித்திய வாழ்வு இதற்கு, இவனுக்கு ஒரு அந்த சாவக்கூடாத வரத்தை எதுக்கு அவனை கொடுக்க வேண்டும்? அந்த கனியை புசிக்காதபடி அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன செய்து விட்டார்? ஏதேன் தோட்டத்தில் பிடித்து அவனை வெளியே அங்கே விரட்டி விட்டார். உன்னுடைய நித்திய வாழ்வு இனி இங்கே இல்லை. அதை நீ புசித்தால், கடவுள் அங்கே படுத்து வச்சிருக்கார், ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து வச்சிருக்காரு. அதை சாப்பிட்டா யாருக்கு இல்லை? மரணமே இல்லை. ஆனால் மரணத்தை ஏற்படுத்த அவன் அவன் மறந்ததுனாலே, கர்த்தரை மறந்து தூரம் போனதுனாலே அவனுடைய வாழ்வை அவன் கெடுத்து விட்டான். இப்போது இந்த வாழ்வை கெடுக்கிற பிறகுதான் புறவைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல சொல்கிறார் பாருங்க. நீ எப்போ கிடைக்கும் உண்டு? வெளிப்படுத்தல 2:7 ரசிக்கப்பட்டான்னு சொல்றாங்க இல்லையா? அதை சொல்றேன். வெளிப்படுத்தல 2:7 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. எப்போ ஏதேன் தோட்டத்தில் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவனுக்கு கொடுக்காம அவர் விரட்டி விட்டாரு. இப்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பைபிள் படித்தோ ஆசீர்வாதம் வந்தோ பாட்டு பாடியோ இல்லை, முடிவு பரியந்தம் ஜெயம் கொள்ள வேண்டும். டெய்லி ஜெயம் கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் கேட்டு ஜெயம் பெற்று வாழ்வை தூய்மையாக வாழ்ந்து, அவன் கள்ளன் பரதேசி கொடுத்து விட்டார். அவன் செய்த எந்த பாவம் செய்தானோ, ஒரு தண்டனை இல்லாமல் குற்றம் செய்தானோ அது பைபிளில் சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் தன்னை ரட்சிக்க கடவுள்கிட்ட கேட்டான். அவனுக்கு மரணம் தான், வேற ஒன்றும் இல்லை. அவன் கடைசி படிவது வந்தாச்சு. அவன் அவர்கிட்ட கேட்குறான், எனக்கு ஒரு ராஜ்யத்தில் உங்களை இடம் தரணும். அவனுக்கு மீட்பு கொடுத்துருக்கிறான். ஆனால் நம்ம சிறு பிள்ளை முதலே ரசிக்கப்பட்டுட்டோமான்னு கேட்டால் இல்லை. ஜெயம் கொள்ளுகிறவன் அதை பிடிச்சு எடுக்கணும் கடவுள்கிட்ட போய், அப்போதான் அது முடியும். பவுல் சொன்ன போல சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்கள் பைத்தியமாக இருக்கிறது. நம்ம சாதாரண ஜனங்கள் போல சொல்லுவாங்க, அன்னைக்கு இயேசு பிறந்தார், வளர்ந்தார், உயிர்த்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இது எங்கே நடக்க போகிறது என்று. ஆனால் அந்த வாழ்வு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஜெயம் கொள்ளாதவனுக்கு முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் என ராஜ்யத்துக்கு வர முடியும்னு சொல்லியிருக்கிறார். அதனால எந்த இடத்துக்கு நம்ம ஓடினாலும், எந்த ஞானஸ்தானங்களை திரும்ப திரும்ப பெற்றாலும், முடிவு பரியந்த நிலை நிற்காவிட்டால் அந்த ராஜ்யத்திற்கு போக முடியாது. என்ன முதல் எல்லாருமே சரிதான். கடவுளுடைய வாழ்விலே அவர் அனுதினம் அவருடைய பணியை செய்து அவருக்காக உத்தமமாக வாழ்ந்து, நம்ம ஒருவரை சொல்ல எப்படி சொல்கிறோம்? நம்ம மட்டும்தான் மட்டுமா இந்த கோயிலில் வேற யாரும் ஆள் இல்லை, அப்படி இல்லை. நீ செய்கிறதுக்கு கூட பலனை கர்த்தர் உன்னை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் என் மகன் எனக்காக இதை செய்கிறான், இவனுக்கு என்ன எழுத வேண்டும். கடைசி காலத்திலே வருகையில் அவர் நியாயாதிபதியாக இருக்கும்போது, இப்போ நான் இன்பராஜ் இருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்து விட்டது. தொழில்நுட்பம் எல்லாம் வந்த போது என்ன எல்லாமே வந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்களாம். ஆனால் இப்போ இன்பராஜ் வந்தாச்சு, நியாயாதிபதி இருக்கிறார். நியாயத்திற்கு நாளிலே பரதேசி நம்ம போனோம் இல்லையா? நீ பரதேசி போனோம்னு இங்கே வந்திருக்கிறாய். உன்னுடைய சிறு வயது முதல் இவ்வளவு காலம் நீ வாழ்ந்தாய் அல்லவா? உன் நடக்கையிலே நீ சிறு வேத பாடம் படிக்கும் போதே உனக்கு என்ன கட்டுரைகள் தான் தந்திருந்தேன், என்ன பயிற்சியை தான் தந்திருந்தேன். நீ என்ன செய்தாய்? உன்னுடைய கேசட்டை, அதாவது இப்போ இப்படி என்னெல்லாம் வந்துட்டு இல்லையா? நீ வாழ்ந்த, நான் சொன்ன வார்த்தைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு வித்தியாசம் இருக்கிறாது என்று தேவதூதர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரும் இருக்கிற சபையிலே என்னை கொண்டு நியாயத்திற்குள்ளே நிறுத்துவார். நிறுத்தி நான் சொன்ன வார்த்தை என்ன, நீ செய்தது என்ன, அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கும். எல்லாருடைய மத்தியிலே நான் செய்த பாவங்கள், செய்த அக்கிரமங்கள்,
மறைமுகமாக செய்த பாவங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துவார். அப்ப சொல்லுவார், நீயே உனக்கு நியாயத்தை கெடுத்துக்கொள். பரதேசி போற எப்படி பரதேசி போற வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாயா, இல்ல நரகத்துக்கு போற வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாய் என்று அங்கே அவர் படம் போட்டு காட்டுவார். அன்புடைய நியாயத்திற்கு தான் அந்த நாளிலே நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை தான் அவருடைய ராஜ்யத்திற்கு போய் செல்லும். கள்ளன் போய்விட்டார், இருக்கிற பரதேசியில் கள்ளன் கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்டு அங்கே போயிட்டானே இல்லை. நீ சிறு வயது முதலே நம்ம ஆண்டவருக்கு பேசுகிறோம், கேட்கிறோம், எங்கே இல்லாமல் ஓடுகிறோம். எங்கே மீட்பு இருக்கிறது, எங்கே ரட்சிப்பு இருக்கிறதுன்னு ஓடுகிறோம். எங்கேயும் ரட்சிப்பு இல்லை. வேதத்தினை படித்து அதன் மூலமாக அந்த வேதத்தின் படியை நீ வீட்டில் இருந்து வாழ்ந்தாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பு அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். 5 அப்பத்தை கொண்டு 5000 பேர் கர்த்தர் கொடுத்தார் பாருங்க. கொடுக்கும்போது எத்தனை பேர்? 5000 6000 பேர் இருந்தார்கள். புருஷர்கள் மட்டும் 5000 பேர் இருந்தார்கள். பொம்பளைகள் எவ்வளவோ, பிள்ளைகள் எவ்வளவோ போட இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்து அவர் அப்போ இருந்தாங்க. 2வது அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்று சீடர்களை துரிதப்படுத்துகிற வாருங்க. அக்கறைக்கு போனோம். அக்கறை எங்க? அந்த ராஜ்யத்துக்கு போனோம். சீடர்கள் நிற்கல. ஆனால் அவர்களுக்கு 12 கூட நிறைய மிச்சம் இருக்குது. என்னது இருக்குது? அப்பவும் மீனெல்லாம் இருக்கிறது. மக்களுக்கு எல்லாம் கொடுத்து 12 கூட நிரப்பி வச்சிருக்கு. இந்த பரலோகத்துக்கு அந்த வாழ்க்கை இருக்கு. இந்த சீடர்கள் எல்லாம் அக்கறை போவோம் வாருங்கள். அக்கறை போய் இந்த அற்புதத்தை கண்ட சீடர்கள் என்ன செய்தார்கள்? கடலில் போன உடனே தத்தளிச்சுட்டாங்க. கடலில் மூழ்கி போகுமான்னு கூப்பிடுறாங்க. அப்போ கடவுளை என்ன செய்யறாங்க? இங்கே 5000 பேர் வந்து எதுக்கு வந்தாங்க? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு அவர் பரலோகத்துக்கு போவார்கள். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார், அவர்கள் அவருடைய அப்பத்தை சாப்பிட்டார்கள் என்று இல்லை. அவர்கள் நன்மை செய்வார்கள் ஆகாரத்துக்காக. ஆண்டவர் பெரிய அரசராகுவார், மந்திரி ஆகலாம் என்று அநேகர் ஓடினார்கள். அங்கு ஒன்று நடைபெறவில்லை. அவர் அக்கறைக்கு போனார். அங்கே போற 5000 இல்லை, புருஷர்கள் இல்லை, எதுவும் இல்லை. அக்கறை போவார்கள் என்று அவரை துரிதப்படுத்தினார். சீடர்களும் அவரை வழிவிட்டு தான் போகிறார்கள். எங்க கடைசி பேதுரு சேவல் பூவும் நம்ம அனுகரிக்கிறாரு. எல்லா சீடர் ஒருவர் 2 சீடர்கள் தாயார் சொல்கிறாங்க, என்ன ஒரு பையனை வலதுபுறத்திலும் ஒரு பையனை இடதுபுறத்திலும் நீர் வைக்க வேண்டும் என்று. அது என்னுடைய சித்தம் அல்ல. பிதாவை யாருக்கு அருள் இருக்கிறாரோ, பிதாவானவர் யாருக்கு அந்த ராஜ்யத்தை அருள் இருக்கிறாரோ, வலது பார்சத்திலையும் இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் இருக்கிறத கர்த்தர் யாரை விரும்புகிறாரோ அவருக்கு தான் அந்த இடம். அதனால நம்ம எவ்வளவு துள்ளி குதித்தாலும், எத்தனையாக எத்தனை பலன்கள் வந்தாலும், கர்த்தருக்கு முடிவு வரியந்த நம்ம வாழாவிட்டால் ரட்சிப்பு மனிதனுக்கு கிடையாது. எந்த பாஸ்கிட்ட போய் ஞானஸ்தானம் பெற்றாலும் சரிதான், எந்த பாஸ்கிட்ட எல்லாமே நம்ம ஜோம் தலையில இறங்கி ஜோம் பண்ணினாலும் சரிதான், கர்த்தர் ஒருவரை ரட்சிக்க முடியும். மனுஷகுமாரன் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு. எந்த சாமியாருக்கோ எந்த பாஸ்டருக்கோ மன்னிக்க அதிகாரம் கிடையாது. அதான் பர்க்மான்ஸ் சொன்னார். அவர் யார் சபையை விட்டு வெளியே வந்தார்? கல்யாணத்துக்கு வந்துவிட்டு என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், ஆர்சியிலே ஒரு முறை இருக்கிறது, பாவ மன்னிப்பு சாமியாரிடம் சொல்லுகிறது என்று. பாவ மன்னிப்பை தன்னுடைய வாழ்க்கை ரகசியத்தை ஒரு மனிதன் சொன்னால் அவனை உன்னை சுட்டி காட்டுவான். உன்னை பார்க்கும்போது ஏளனமா நினைப்பான், ஏளனமாக உன்னை சொல்லுவான். உன் பாவத்தை கர்த்தரிடம் சொன்னால் அவர் ரட்சிப்பை அருள்வார். அந்த பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். எந்த மனிதனிட்டையும் தன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை, தன்னுடைய வாழ்வின் ரகசியத்தை கர்த்தரிடமே அரை கதவை பூட்டிக் கொண்டு நம்முடைய ஜெபத்திலே இருந்து, கர்த்தரே என்னுடைய வாழ்வு மங்கி போகிறது, என் வாழ்க்கை மங்கி போகிறது, நான் உங்களுடைய இஷ்டம் போல் நடக்கவில்லை, என் மனம் போன போக்கிலே போறேன், என்னை மன்னியும் என்று அவர் சொல்லி அவரை அனுதினமும் ரசிக்கப்படணும். அனுதினமும் பவுல் எல்லாம் செய்தார், எல்லா நன்மைகளையும் செய்தார். அவர் சொல்லுகிறார், நான் அனுதினமும் ரசிக்கப்படுகிறேன், அனுதினம் ரசிக்கப்படுகிறேன். கடைசியா ஒரு வசனத்தை மட்டும் அவர் கொரிந்தியர் அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் படிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் சாரி சொல்றாரு. அந்த மனுஷன், அவர் சொல்றாரு பவுல், அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாகுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவனை அறிவான். தேவனை தான் அறிவார். பரதேசி ஒருவன் பேர் இருந்தான் அவன் சொல்றார். அவர்கிட்ட ஒரு சாட்சி சொல்கிறார். அந்த சாட்சி அவர் சொல்கிறார், அந்த மனிதன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும்
வாக்கு கட்டாதமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் சொன்னான். அவன் சரீரத்தில் இருந்தானா, சரீரத்துக்கு புறம்பே இருந்தானா, அதை அறிவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அவர் பவுல் சொல்லுகிறார். அதனால மனிதன் நீங்க அங்கே வந்தால் ரட்சிப்பு, இங்கே வந்தால் ரட்சிப்பு, அங்கே ஒரு நாள் ரட்சிப்பு இல்லை. நம்மளும் நம்ம குடும்பமாக இருந்த கர்த்தரை அரை கதவை கூட்டிக் கொண்டு தேவனை நோக்கி கூப்பிட்டு அனுதினமும் ரட்சிக்கப்படணும். மனித வாழ்வு ரட்சிப்பு தான். அந்த பரலோக கிறிஸ்தவ வாழ்க்கையின் நம்பிக்கை, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் என்றால் நீங்கள் எங்க நம்ம ஓடினாலும் அது தப்ப முடியாது. நீதிமானாய் கடைசி வரை இருந்து அவர் நியாயாதிபதி நியாய தீர்ப்பு நாளில் இருக்கும்போது உன் வாழ்வை உன் மூலமாக அவங்க காட்டுவார். அந்த வாழ்வை நீ பார்த்து நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை அங்கே பார்க்கும்போது நம்முடைய வாழ்வின் முடிவை நம்மளை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று கர்த்தர் சொல்லுவார். அநேகர் நம்ம ஒருவரில்லை, நம்ம 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். அவர்கள் தொழுவத்தில் சேராத ஆடுகள் அநேகம் வந்து சேரும்னு சொல்லி இருக்கிறார். இந்த கள்ளனை போல அவன் இயேசுக்கு அறியல, அங்கே மேலே வந்து இருக்கிறான். எப்பா இவன் சிறு பிள்ளைங்களே கிறிஸ்தவனா, இவருடைய வாழ்வு இருக்க இதை பாருங்கள் என்று அவனும் பரிகாசம் பண்ணுவான். தேவதூர்கள்லாம் இருப்பார்கள். நியாயாசனத்தில் இருக்கும்போது நம்முடைய குற்றமற்றவராய் வாழ்ந்து அனுதினமும் ரட்சிப்பை பெற்று வாழ வேண்டும். அங்க ரட்சிப்பு இங்க ரட்சிப்பு என்று எங்கும் ஓடிவிடாதீர்கள். ரட்சிப்பு பைபிளிலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பின் வழியிலே வேத சத்தியத்தின்படியே வாழ்ந்தால் கர்த்தர் அந்த பரலோக ராஜ்யத்தின் வாழ்வை, அந்த கள்ளனுக்கு நீ இந்த பரதேசியில் என்னோட இருப்பாய் என்று சொன்ன அந்த இயேசுவானவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அவனை போல கேட்க வேண்டும். அவன் எல்லாம் உணர்ந்து கேட்டான். அவன் பரியாசம் பண்ணான், எல்லா சத்தம் அறிந்திருந்தான். கடைசி அவன் கேட்கிறான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரும், நீ என்னுடன் பரதேசிப்பார். இதன்படி வாழ்க்கையை இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளிலே முதல் 2 வார்த்தைகளை தியானித்தோம். இப்பொழுது 3வது வார்த்தைக்குரிய திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடல் தாளிலே 3வது வார்த்தைக்குரிய பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடி முடித்த பிற்பாடு திருமதி ஜினிதா ரமேஷ் அவர்கள் 3வது வார்த்தை நம்மோடு பேசுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை நமக்கு உணர்த்துவதாக உள்ளன. யார் யாரெல்லாம் அவருடைய வார்த்தைகளை ஆழ்ந்து தியானிக்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய உன்னத அன்பையும் தேவன் கொடுக்கிறதான இலவச ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய 3வது மொழியை தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 19வது அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் அடைந்தாரே. பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் அடைந்தார்.
இரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 கள்ளர்கள் மத்தியில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். சிலுவை என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. சிலுவை என்பது ஒரு சபிக்கப்பட்ட பொருளாகவே கருதப்பட்டது. இந்த சிலுவை என்பது அந்த காலத்தில் ஒரு அவமான பொருளாக கருதப்பட்டது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று பார்க்கிறோம். அப்படி ஒரு சபிக்கப்பட்ட சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் இந்த 3வது வார்த்தையாக ஒரு அன்பின் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தையானது ஒரு கரிசனை உள்ள வார்த்தையாக காணப்படுகிறது. இந்த 3வது வார்த்தையை பேசும்போது போர் செய்வர்கள் நின்று அவரை அடித்து துப்பி பல நிந்தனையான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் அவருக்கு அருகில் வந்து 3 ஸ்திரீகளும் இயேசுக்கு அன்பான ஒரு சீஷனும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாளும் தாயின் சகோதரியாகிய மரியாளும் மகதலேனா மரியாளும் அன்பான சீஷனான யோவானும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசு இந்த உலகத்தில் பிரசங்கிக்கையில் அநேகர் அவரோடு கூட இருந்தார்கள். 12 சீஷர்கள் இருந்தார்கள். அவருக்கு உதவியாக பலர் இருந்தார்கள். ஆனால் இந்த சிலுவைக்கு அருகில் நிற்கும் போது ஒரு சில பேர் மட்டுமே நின்று கொண்டிருந்தார்கள். அவருக்கு உதவியாக யாருமே வரவில்லை. எல்லா சீஷர்களும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரே ஒரு சீஷன் மட்டும்தான் நின்று கொண்டிருந்தான். மத்தேயு 26:56 வசனத்தை பார்க்கும்போது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவருடன் அன்பாயிருந்த ஒரு சீஷன் மட்டுமே அருகின்றார். இயேசுவின் உடல் முழுவதும் இரத்தத்தினால் நனைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் துக்கம் நிறைந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய தாயின் மீது கரிசனை உள்ளவராகவே இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். இந்த உலகத்திலே நிந்திக்கிற மக்கள், பொய்யான காரியங்களை செய்கிற மக்களும் இருந்தாலும் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு அன்புக்கு அடிமையாகி அவரை விடாமல் தொடர்ந்து பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய சத்தத்தையும் இரக்கமான பார்வையை அனுபவிப்பார்கள் என்பது சந்தேகமில்லை. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டும் மெய்யான ஆறுதலை தருபவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய ஆறுதல் வந்து இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லும் வரையிலும் நம்மோடு வரும். ஆனால் வேறு யாராலும் நமக்கு ஆறுதலை தர முடியாது. யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனத்தில் இயேசு சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்கிறார். இந்த உலகத்தில் எல்லோரும் நம்மை விட்டு போய்விடலாம். ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் சொல்கிறார், உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் மோசமான சூழ்நிலையை கடந்து போகும்போதும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பிசாசிற்கு சவால் விட்டு எழுதுகிறதை பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை விட்டு பிரிய மாட்டார் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து நமக்கு பல பொறுப்புகளை தருபவராக இருக்கிறார். தேவன் யாரிடத்தில் அதிக அன்பு வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு அநேக பொறுப்புகளை நம்முடைய கரங்களில் தருகிறார். அவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். யோவான் 21வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களில் பார்க்கும்போது இயேசு பேதுருவிடத்தில் கேட்டார், பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்பார். அதற்கு பேதுரு, ஆம் ஆண்டவரை, உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். உடனே இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இயேசு கிறிஸ்து தருகின்ற பொறுப்புகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர் தன்னுடைய தாயை கனம் பண்ணுகிறவராக காணப்பட்டார். இன்றைக்கு அநேகம் பேர் தன்னுடைய தாய் தகப்பனை அலட்சியமாக அற்பமாக எண்ணுகிறார்கள். எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தும் கவனிக்காமல் அவர்களை முதியோர் இல்லங்களும் அனாதை இல்லங்களிலும் சேர்ப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து கடினமான சூழ்நிலைகள், கைகால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டு இரத்தத்தினால் உடல் முழுவதும் நனைக்கப்பட்ட நிலையிலும் தன்னுடைய தாயை ஒப்படைப்பவராக காணப்பட்டார். இயேசு நமக்கு தன் பொறுப்பு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அநேக ஆத்மாக்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொறுப்பை நமக்கு தந்திருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவித்து அநேக ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதனால்தான் பேதுருவிடத்தில் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். தேவனுக்கு முழு விருப்பம் ஆவிக்குரிய காரியத்திலே இருந்தது. பசியா இருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்கிறார். இயேசு கிறிஸ்து தன் தாயை கவனிக்கும் பொறுப்பை யோவானிடத்தில் ஒப்படைத்ததன் மூலம் ஒரு புதிய உறவை உருவாக்குகிறார். அதன் மூலம் ஒரு புதிய குடும்பம் உருவானது. அதுதான் சபையாக வளர்ந்தது. இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். நாம் யாவரும் அவர்களுடைய அவயவங்களாய் இருக்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகளில் சபையார் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஒரே சிந்தை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம்.
இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட சபையை கெடுக்கிறவர்களாய் இழுத்து போடுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஒருவருடைய அக்கிரமத்தை ஒருவர் மன்னித்து, ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் மன்னித்து, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்காக ஒருவர் வேண்டுதல் செய்பவராக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தில் அநேக அவயவங்கள் எப்படி இருக்கிறதோ அதே போல்தான் சபைக்கு தந்திருக்கிற நம்மளுடைய ஒவ்வொருடைய ஆத்துமாக்களும் வித்தியாசமாக இருக்கிறார்கள். கண் செய்கிற வேலையை கண் செய்கிறது, கால் செய்கிற வேலையை கால் செய்கிறது, கை செய்கிற வேலையை கை செய்கிறது. அவைகள் எல்லாம் ஒன்றி ஒன்று சண்டையிட்டுக் கொள்வதில்லை. அதே போலதான் நாமும் ஒன்றி ஒன்று சண்டையிட்டுக் கொள்ளாமல் ஒற்றுமையாக நம் சபையை வளர்க்க வேண்டும். முதலாவதாக நாம் யாவரும் பயத்தோடும் பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருந்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் சேர்ந்து கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக உலக பிரகாரமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற குடும்பத்தை செவனை கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். உன் தாயை உன் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்பதுதான் முதலாவது கற்பனையாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற குடும்பத்தில் கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணி எல்லா காரியத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களால் அன்போடும் கரிசனையோடும் நடத்துகிறவர்களை காணப்பட வேண்டும் என்பதை இயேசு சிலுவையில் கூறி நிறைவேற்றி காட்டினார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இயேசு சிலுவையிலே முடிந்த 7 வார்த்தைகளிலே முதல் 3 வார்த்தைகளை தியானித்தோம். இப்பொழுது 4வது வார்த்தைக்குரிய திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45 முதல் 49 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45 முதல் 49 வரை உள்ள வசனங்கள். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலனை எடுத்து காடியில் துவைத்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ ஒரு எலியா இவனை ரட்சிக்க வருவானா பார்ப்போம் என்றார்கள் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. இப்பொழுது நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பாடல் தாளிலே 4வது வார்த்தைக்குரிய பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடி முடிந்த பிறகு திருவாளர் உமேஷ் அவர்கள் 4வது வார்த்தையை நம்மோடு பேசுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுவரை 3 வார்த்தைகளை கேட்டோம். 3 அன்பர்களுக்கும் நன்றி. இனி அடுத்த 3 வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் கூறிய திருவார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவர் கூறிய 4வது வார்த்தையை தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 33 வருடம் தான் வாழ்ந்த காலத்திலே பல போதனைகளை மக்களுக்கு வழங்கியுள்ளார். அந்த போதனைகளை எல்லாம் கேட்ட மக்கள் இறுதியில் மக்களால் அவர் நிராகரிக்கப்பட்டார். மக்களால் நிராகரிக்கப்பட்டு சிலுவையிலும் அறைந்து விட்டார்கள். இப்பொழுது கடவுளாலும்
இதுவரை அப்பா என்று அழைத்து வந்த பிதா என்று அழைத்து வந்த கடவுளாலும் நிராகரிக்கப்படுகிறார். துக்கத்தின் உச்சத்தில் உள்ளார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானங்களால் ஞானஸ்நானம் பெற்ற போது வானத்திலிருந்து ஒரு புறா வடிவில் பிதாவானவர் வந்து, இவரே நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது பிதாவானவர் அவர் கூட இருந்தார். 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்த போது அப்போதும் பிதாவானவர் இயேசுவோடு கூட இருந்தார். கானாவூரிலே தண்ணீரை திராட்சரசத்தாக மாற்றின போது அப்போதும் பிதாவானவர் அவரோட கூட இருந்தார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்த போது, முடவன் நடக்க செய்யும் போது, ஜெபாலய தலைவன் மகளை இறந்து போன மகளை உயிரோடு எழுப்பின போது, லாசருவை இறந்து 4 நாள் அங்கே போய் உயிரோடு எழுப்பின போது, இந்த மாதிரி பலவிதமான அதிசயங்கள், ஒரு சில அற்புதங்கள் மட்டுமே பைபிளில் ரெக்கார்டாக இருக்கு, பலவித இது ரெக்கார்ட் ஆகலை. அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் கூட இருந்த பிதாவானவர் இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டு விட்டார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து மனிதர் சாயலாக அவதரித்தார். அவர் பாடுகளும் துக்கங்களும் மனிதர்களைப் போலேயே வேதனைகளும் நிறைந்த அனுபவித்தார். அவர் போர்ச்சேவர்களால் சரீரம் முழுவதும் அடிக்கப்பட்டு ஒரு சொட்டு ரத்தம் கூட சரீரத்தில் இல்லாதபோது வெளியேற்றப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அவர் இந்த வார்த்தையை கூறினார். யோவான் 1:29 வசனத்தில் யோவான் இயேசு தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிறார். இப்பொழுது இயேசு தன்னுடைய சரீரத்தின் உலகத்தின் பாவங்களை சுமந்து நிற்கிறார். அவர் நாம் செய்த பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களை சுமந்து இப்பொழுது பிதாவால் நிராகரிக்கப்பட்டவரால் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். மனுஷனுடைய சகல துன்மார்க்கங்களும் மனுஷனுடைய சகல பாவங்களும் அவர் மீது சுமத்தப்பட்டதால் பிதா அவருடைய முகத்தை மறைத்தார். இந்த வார்த்தையை சொல்லும்போது பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டிருந்தது. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது ஒருவன் பாவம் செய்தால் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக ஒரு இளங்காளையை கொண்டு வந்து அந்த பாவத்தை அந்த காளை மீது சுமத்தி அதை வெட்டி போடுவோம் என்பதை நான் வேதாகமத்தில் படித்துள்ளோம். உலகத்தில் உள்ள மக்கள் சமயத்திற்கு ஏற்றபோல் நம்மோடு அன்பு காட்டுவார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படி இல்லை. எந்த சூழ்நிலையும் கைவிடாமல் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறார். எப்பொழுதும் பாவம் செய்து நாம் தேவ மகிமையற்றவர்களாகி பாவத்துக்குட்பட்டு வாழ்கிறோமோ அப்பொழுது தேவனாலே கைவிடப்பட்டு விடுவோம். பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்வோம். அவரை ஒரு காலம் அவர் நம்மை கைவிட மாட்டார். எப்பொழுதும் பரபாசுக்கு ஆதரவாக இருக்கும் மக்கள் அன்றிலிருந்து இன்று வரை நாம் பரபாசுக்கு ஆதரவாக இருக்கிறோம். ஆனால் இயேசுவை தேடுவது குறைவாக இருக்கிறது. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, பாவம் செய்ததினால் மீதியானிடம் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்புக் கொடுத்தார். இவர்கள் விதைக்கிற விதைகள் எல்லாவற்றையும் நிலத்தின் செழுமைகள் எல்லாவற்றையும் மீதியானவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். புசிப்பதற்கு ஆகாரம் கூட இல்லை, மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்பொழுது கிதியோன் தங்களுக்குள் இருந்த தானியங்களை பாதுகாப்பதற்காக வயல்வெளியில் நின்றபோது, பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கர்த்தருடைய தூதன் தரிசனமாகி சொல்கிறார். கிதியோன் தூதனை பார்த்து, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் சம்பவிக்கும். இப்பொழுது எங்களை விட்டு மீதியானவர் கையில் எங்களை ஒப்புவித்தாரோ என்றார். இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்யாத போது கர்த்தர் கைவிட்டதாக கிதியோன் உணர்கிறான். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒருபோது நம்மை கைவிடுவர்கள் இல்லை. நம்மோடு கூட இருந்து நம்மை அரவணைக்கிற தெய்வம், நம்மை வழிநடத்துகிற தெய்வம். நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு நாம் வாழ்வோமானால் அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். ஆமென். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளிலே
முதல் 4 வார்த்தைகளை தியானித்தோம். 5வது வார்த்தைக்குரிய திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். யோவான் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்கள். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காடானை காடியிலே தேய்த்து யூசோப்பு தட்டிலே மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இப்பொழுது நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடல் தாளிலே 5வது வார்த்தைக்குரிய பாடலை பாடுவோம். இந்த பாடலை பாடி முடிந்த பிற்பாடு திருமதி சித்ரா அவர்கள் 5வது வார்த்தையை பேசுவார்கள். அனைவருக்கும் புனித வெள்ளியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய முதல் 4 வார்த்தைகளை தியானித்தோம். இப்போது 5வது வார்த்தையை சற்று தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆவது அதிகாரம் வசனம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். தாகம் பொதுவாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று. அப்படிதானே? நம்ம ஏதாவது ஒரு கடினமான வேலையை செய்தாலோ இல்லைன்னா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்தாலோ நம்ம உடனே வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்வோம், ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். அதே மாதிரி தாகம் எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று. இந்த தாகத்தை குறித்து வேதாகமத்தில் பொதுவாக 57 முறை சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகத்தை குறித்து 2 முறை பேசியிருக்கிறார். ஒரு முறை அந்த சமாரிய ஸ்திரீயிடம், இன்னொரு முறை சிலுவையில. ஆண்டவர் முதலாக இந்த வசனத்தின் தொடக்கத்தில் வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஆண்டவரா பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா பாடுகளும், சிலுவையில் அனுபவிச்ச பாடுகள் எல்லாமும் ஏற்கனவே தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டிருந்தது. சங்கீதம் 69வது அதிகாரம் 21வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை கொடுத்தார்கள் என்று தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நிறைவேற்றுகிறாரு. ஏசப்பாக்கும் சரீர பிரகார தாகம் நிச்சயமாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் தேவனாக இருந்தாலும் இந்த பூமியில மனுஷனாகவே 100% மனுஷனாகவே வாழ்ந்தாரு. அதனால நம்ம உடம்புல சரீரத்துல இருக்கிறது மாதிரி அவருக்கும் பசி, தாகம் எல்லாம் இருந்திருக்கும். சோர்வு, களைப்பு எல்லாம் இருந்ததாக வேதம் சொல்கிறது. வேதம் சொல்கிறது இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் அவர் மாமிசமும் இரத்தமும் உடையவராக இருந்தார். அவர் நம்முடைய சரீரத்தை போல அவருக்கும் பாடுகள், வேதனைகள், வலிகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இயேசு நினைச்சிருந்தா அந்த தாகத்தை தீர்த்திருக்க முடியும். பழைய ஏற்பாட்டு பகுதியில பார்த்தோம்னா ஆகாரின் அடிமை பெண்ணான சாராளின் தாகத்தையும் அவள் பிள்ளையின் தாகத்தையும் தீர்த்தவர். அதே போல சிம்சோனின் தாகத்தை தீர்த்தவர் என்று பார்க்கிறோம். அந்த தேவன் தான் இப்போது சொல்கிறார் தாகமா இருக்கிறேன் என்று. பிதாவின் சித்தப்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தன் சரீரத்தில் உள்ள எல்லா தண்ணீரும் இரத்தமாக வெளியேறின பின்பு ஆண்டவர் சொல்கிறார் தாகமா இருக்கிறேன் என்று. மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றிய தேவன் சொல்கிறார் தாகமா இருக்கிறேன் என்று. சமாரிய ஸ்திரீக்கு ஜீவ தண்ணீரை தருவேன் என்று சொன்ன தேவன் சொல்கிறார் தாகமா இருக்கிறேன் என்று. ஆனா ஏசப்பாவை சிலுவையில் அறை முன்னாவே ஏசப்பாவுக்கு இந்த வெள்ளை போல கலந்த திராட்சரசம் கொடுக்கப்பட்டது. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 23ஆம் வசனம் விதமாக சொல்கிறது: வெள்ளை போல கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. பண்டைய காலங்களில் யூத பெண்களுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சாம். யாராவது ஒரு மனுஷனுக்கு சிலுவை தண்டனை என அறிவிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை தயார் செய்வார்களாம். வெள்ளை போலம் என்பது ஒரு முட்செடியிலிருந்து எடுக்கப்பட்ட, ஒரு முட்செடியின் பிசியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு போதை பொருள் மாதிரி. அது பழைய காலத்துல வாசனை திரவியமாகவும் பயன்படுத்தப்பட்ட வந்ததாம்.
அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, இது எதுக்கு கொடுக்காங்கன்னா, அந்த சிலுவையில் அறையப்படும் போது அந்த மனிதனுக்கு வழி தெரியாமல் இருக்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் ஏசப்பாக்கு 2 பக்கமும் இருந்த கல்வர்கள் நிச்சயம் அதை குடிச்சிருக்கணும். 19:32-33 பார்க்கும்போது, அந்தபடி போர் சேவர் வந்து அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்ட முதினுடைய காலெலும்பையும் மற்றனுடைய காலெலும்பையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மறுத்திருக்கிறதை கண்டு அவருடைய காலெலும்புகளை முறிக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஏசப்பா இந்த வெள்ளைப்போளம் கலந்த ரசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சம்பவம் வேதாகமத்தில் 3 இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. மத்தேயு, மார்க்கு, யோவான். மத்தேயுலையும் மார்க்லையும் ஒரே மாதிரி சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 19வது அதிகாரம் 30வது வசனம் சொல்கிறது, கடற்காலானை காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அதை வானிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று ஈசோப்பு தண்டில் மாட்டி கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஈசோப்பு என்பது என்னன்னு பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டு பகுதியில் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஈசோப்பு என்பது ஒரு பரிசுத்தமான மூலிகை செடி. இது எதற்காக பயன்படுத்துவார்கள் என்றால், தாவீது ராஜா பாவ உணர்வு அடைந்தவுடன் சங்கீதம் 51 பாடுகிறார், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று. மோசே நியாய பிரமாணத்தின்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் யூசோப்பை தோய்த்து ஜனங்கள் மற்றும் புத்தகத்தை சுத்திகரித்தான் என்று பார்க்கிறோம். மேலும் லேவியாகவும் எண்ணாகவும் யாத்ராகவும் இது போன்ற பல இடங்களில் பொருட்கள், வீட்டு நிலைக்கால்கள், நபர் இதே மாதிரி சுத்திகரிக்கிறதுக்கு இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துல ஈசோப்பை முக்கி அவர்கள் மேல் தெளிப்பார்களாம். இயேசு கிறிஸ்து ஈசோப்பு வாங்கியதன் அர்த்தம் தன்னை சுத்திகரிப்பதற்காக. எபிரேயர் 9:22 சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தத்தினால் தான் சுத்திகரிக்க முடியும் என்று. சுத்திகரிப்பிற்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தேவை, ஈசோப்பு தேவை. ஆட்டுக்குட்டியான ஆண்டவர் இரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார். அவரிடம் ஈசோப்பும் கொடுக்கப்பட்டு ஆயிட்டு. அதனால்தான் ஆண்டவர் அந்த ஈசோப்பை ஏற்றுக்கொள்கிறார். தீத்து 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்று. ஏன்னா இந்த உலகத்தின் பாவம் எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்தார். அதனால தன்னைத்தானே சுத்திகரிக்கும்படி அவர் இந்த யூசோப்பை வாங்கியிருக்கிறார். ஆண்டவருக்கு சரீர பிரகமான தாகம் இருந்தாலும் ஆண்டவருக்கு ஆத்ம தாகமே அதிகமாக காணப்பட்டது. யோவான் 4:8 பார்க்கிறோம், அந்த சமாரிய ஸ்ரீயிடம் ஆண்டவர் தாகத்திற்கு தண்ணீர் கேட்கிறார். அந்த ஸ்ரீ சொல்றா, நீ யூதராய் இருக்க என்னிடம் வந்து தண்ணீர் எப்படி கேட்கிறீர் என்று. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடித்தால் உனக்கு தாகமே உண்டாகாது அப்படின்னு. அப்போ அவன் பேசிட்டு இருக்கும்போதே இவர் ஆண்டவர் என்று அவள் அறிந்து கொள்கிறாள். அறிந்த உடனே அவள் சும்மா இருக்கவில்லை, ஊருக்குள்ள போய் இன்னும் அநேகரை கூட்டிட்டு வரா. அநேகரை கூட்டிட்டு வந்து யோவான் 4:39 சொல்லப்படுகிறது, அந்த ஸ்திரீ நிமித்தம் அநேகர் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் என்று. அந்த இடத்துல அவருடைய தாகத்தை தீர்க்க அந்த பாவியான ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பிற்பகுதியில பார்த்தோம்னா சமாரிய பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுள்ளது. பிலிப்பு அந்த தேசத்திற்கு சென்று அநேகரை வேதியிலிருந்து சுகம் பெற்றார், அபிஷேகம் பெற்றார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் சொல்கிறது, அந்த பட்டணம் முழுவதும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று. அப்போ அந்த பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்பட ஊன்றுகோலாய் இருந்தது அந்த பாவியான ஒரு சமாரிய ஸ்ரீ. சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறான், மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா உண்மையை வாஞ்சித்து கதறுகிறது என்று. இந்த உலகத்தின் மொத்த பாவங்களை சுமந்தவராக சிலுவையில் அறையப்பட்ட நிலையிலும் மக்களுக்காக ஆண்டவர் பரிதவிக்கிறார். இந்த மக்கள் இன்னும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களும் ரட்சிக்க வேண்டுமே. ஒரு ஆத்மா கூட பாதாளத்துக்கு போறது ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் இல்லை. இன்னும் அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டுமே என்ற ஆத்மதாக உடையவராகவே காணப்பட்டார்.
இன்றைய தினத்திலும் நம் ஆத்மாவை அவருக்கு ஏற்றதாக மாற்ற அவர் தாங்கு கொண்டவராகவே காணப்படுகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்பட்டால் தான் பரிசுத்தம் உண்டாகும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியவில்லை என்று வேதம் சொல்கிறது. நாம் அனைவரும் பரிசுத்தமுடையவராக அவரின் ஆத்ம தாகத்தை தணிக்கும் பங்கு உள்ளவராக காணப்படுவோம். ஆண்டவர் தாமே வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே முடிந்த 7 வார்த்தைகளிலே முதல் 5 வார்த்தைகளை தியானித்தோம். 6வது வார்த்தைக்குரிய திருமறை பகுதியை வாசியை கேட்போம். யோவான் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிரார்த்தனையிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடல் தாளிலே 6வது வார்த்தைக்குரிய பாடலை பாடுவோம். அதிலே முதல் சரணத்தை மட்டும் பாடுவோம். காலத்தினுடைய அருமை கருதி முதல் சரணத்தை மட்டும் பாடுவோம். முடிந்ததென்று சிலுவையிலே முழங்குகின்றார் வெற்றியோடு. முடிந்ததென்று சிலுவையிலே முழங்குகின்றார் வெற்றியோடு. மீட்பினி ஆயத்தம் செய்து தொடர்ந்திட நம்மை அழைக்கின்றாரே. மீட்பினி ஆயத்தம் செய்து தொடர்ந்திட நம்மை அழைக்கின்றாரே. தந்தை தந்த பணிகளை திருமறையின் தீர்க்கருளை. தந்தை தந்த பணிகளை திருமறையின் தீர்க்கருளை. தனையனிலோ முழுமையாய் முடித்து வீர வீரமாய் முழங்குகிறார். தனையனிலோ முழுமையாய் முடித்து வீர வீரமாய் முழங்குகிறார். இப்பொழுது திருமதி அபிதா கிங்ஸ்லி அவர்கள் 6வது வார்த்தை பேசுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது அடியேறி சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளில் 6வது வார்த்தையாக முடிந்தது என்ற வார்த்தை பற்றி பேச கிருபை செய்த கர்த்தருக்கு நன்றி. இது நானா எழுதுனது. என் கணவர்கிட்ட கேட்டேன், அவர் எழுதி தரல. பின்னாடியே போனேன், ஒரு வாரமும் போயிட்டே தான் இருக்கிறேன். எழுதாங்கன்னு அவர் எழுதி தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீனே பார்த்து எழுதிக்கோன்னு. இது நானா எழுதுனது. ஏதாவது நான் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் இப்பொழுது ஒரு பாடல் பாடுகிறேன். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது, என் பாவம் சாபம் தரிசனம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது, எல்லாம் செய்து முடித்தார் என்று சொன்னால் முடிந்தது. அவர் சிலுவை எடுத்தால், தம் எதிரியை அடித்தால், தம் கருத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவை எடுத்தால், தம் எதிரியை அடித்தால், தம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எனக்காய் எல்லாம் செய்து முடித்ததால். முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இயேசு எனக்காய் எல்லாம் செய்து முடித்ததால்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு நன்றி. இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறீர்களா? ஆமென். ஒரு எதிர்பார்ப்பு கூட நீங்கள் வந்திருப்பீங்க இல்லையா? ஆண்டவர் உங்களை சத்தத்தை கேட்கணும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க கூட வந்திருக்கிற. இன்றைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஏன் கேட்டா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்ததுனால இந்த வெள்ளிக்கிழமை நிறைய பேர் சாப்பிட மாட்டேன். ஜீவனுள்ள தேவனாக நம் மத்தியில் அவர் இருக்கிறார். ஆமென். நாம் துக்கம் கொண்டாடுவதற்காக வரல. ஆமென். ஒரு துக்க நாளா இது இல்ல, இது ஒரு செலிப்ரேஷன் டே. ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாள் தான் மறக்க முடியாத ஒரு நாள். இது நம்ம கொண்டாடுகிற ஒரு நாள். அது எந்த நாள்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மரித்தார். ஆனாலும் உயிரோடு கூட இருக்கிற ஒரே தெய்வம் யாரு? நம்ம இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். இன்றைய கூட நான் உங்களோடு கூட பேச போற காரியம் என்னன்னா, எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது. இந்த நாளிலே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குட் ஃப்ரைடே என்று சொல்கிறோம். அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அறையப்பட்டார். அவர் அந்த இடத்திலே நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். அவர் நமக்காக எவ்வளவு பாடுபட்டார் இல்லையா? சிலுவையிலே ரத்தம் சிந்த அவர் அரைத்து நமக்காக பாடுபட்டு அவர் மரித்து மீண்டும் அவர் உயிரோடு எழுந்தார். நமக்கு ஒரு கத்தி குத்துப்பட்டா கூட நம்மளால தாங்க இல்லை, காலில் ஒரு முள்ளு குத்துனா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த காலில் ஐயோ ரத்தம் அடியுது என்று நம்ம ஐயோ அம்மா கிட்ட சொல்லுவோம். அப்படிதான் பிள்ளைங்களுக்கு ஒரு முள்ளு குத்துப்பட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஐயோ அம்மா எனக்கு ரத்தமா வடியுது ஐயோ அப்படின்னு வலி தாங்க முடியாது அவங்களுக்கு. ஆனால் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ நமக்காக பாடுபட்டார் இல்லையா? சிலுவையில் அறைந்து மறைந்து அடக்கமணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு உங்களோட பேச போற காரியம் என்னன்னா, எல்லாம் முடிந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது சொல்லுங்க. இந்த நாளிலே நம்ம எதற்காக குட் ஃப்ரைடே என்று சொல்றோமா? அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்தனால. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பவுல் சொல்கிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்போம். பவுல் சொல்கிறார், நானோ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டும்தான் நாம் மேன்மை பாராட்டுவோம். என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் மேல நாம் பார்ப்பது நம் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். நமக்கு என்ன ஒரு ஃபீலிங்கு, கவலை, நம்ம குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய பாரங்கள், நிறைய கஷ்டங்கள். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாரங்கள், கஷ்டம், மன கஷ்டம் எல்லாம் வரும். நம்ம மனுஷங்கிட்ட சொல்லுவோம், அவங்க நம்மளை சரி பரவாயில்ல போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு ஆறுதல் படுத்துவாங்க. ஆனால் நம்ம தேவனாகிய கர்த்தரிடம் நம்ம சொல்லும் போது நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். இப்போ நம்மளை ஒரு ஆள் நம்ம மனசுபடி நம்ம பக்கத்திலே வச்சு நம்மள ஒரு ஆள் திட்டுறாங்கன்னு வைங்க, அப்ப நமக்கு மனசு கல்வடிச்சமா இருக்கும். என்னடா எப்ப பார்த்தாலும் என்னையே திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல எல்லாருமே நினைக்கிறது உண்டு, அப்படிதானா? ஆனா நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும், நமக்கு என்ன கவலை இருந்தாலும், நீங்கள் முழங்காடு பண்ணிட்டு கர்த்தரிடத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு நல்ல ஒரு அற்புத விடுதலையை நமக்கு கொடுப்பார். அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தை, சொல்லி கொடுத்த ஒவ்வொரு காரியங்கள், பவுல் அவருடைய காரியங்கள், இது எல்லாவற்றையும் அவர் மேன்மை பாராட்டுகிறார். பவுலை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப படித்தவராக இருக்கிறார், அதையும் அவர் மேன்மை பாராட்டுகிறார். ஏன் மேன்மை பாராட்டுகிறார்? சிலுவையை நான் மேன்மை பாராட்டுகிறோம். அந்த சிலுவை இல்லைன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, அந்த சிலுவை இல்லைன்னா நமக்கு ஒரு மீட்பு இல்லை, அந்த சிலுவை இல்லைன்னா நமக்கு சுகமே இல்லை, அந்த சிலுவை இல்லைன்னா நமக்கு வெற்றி இல்லை. ஆமென். புரியுதா? பவுல் சொல்கிறார், இந்த சிலுவை எல்லாவற்றிற்கும் மேலான இந்த சிலுவையை மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டுகிறேன். பவுலை போல நம்மளால சொல்ல முடியுமா? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். அந்த சிலுவையில் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த சிலுவையின் காட்சியை நம்ம நினைவு கூறுகிறோம். ஒரு படத்துல பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு, நம்ம படத்துல தான் பார்த்திருப்போம், நேரில் பார்த்ததில்ல. ரத்தம் சிந்தி அந்த காட்சியை தான் நம்ம நினைவு கூறுகிறோம். இல்ல யாராவது உண்மையிலே சிலுவையில் என்ன நடந்தது என்று பார்க்க முடிஞ்சுதா? இல்ல நம்ம நினைவு கூறலைன்னா நம்ம எதை பார்த்தோமோ அதை தான் நினைவு கூறுகிறோம்.
அவர் எப்படி இருந்தார் என்று தெரியுமா? அந்த சிலுவையிலே பார்ப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாராவது படிங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இளம் பிள்ளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேலை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நம்ம எப்படி பாடுகிறோம்னா, நம்ம எப்பவுமே இந்த பாடல் பாடுவோம் இல்லையா? அவரை பத்தி, அவர் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். எப்பொழுது நம்ம இந்த பாடலை அடிக்கடி பாடிடுவோம். அவர் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகானவர் அப்படி சொல்லி நம்ம எத்தனையோ இடத்துல பார்க்கிறோம் இல்லையா? ஆமே. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. யோசித்து பாருங்கள். இந்த வசனம் படிக்கும் போது யோசித்து பார்த்து, அன்னைக்கு பார்த்தோம்னா இந்த ஒரு பையன் ஸ்கூல்ல பென்சில் பாக்ஸ்ல கையை வெட்டிட்டானா. அப்போ ஒருத்தங்கிட்ட காமிச்சானா, ஐயோ இது பாருங்க கையை வெட்டிட்டேன், ரத்த ரத்தமா கொட்டுது அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, ஐயோ இது ஒரு வலியாடா, இது ஒரு ரத்தமா, லைட்டா தானே பட்டிருக்குன்னு. அப்ப சொல்றாங்க அவங்க, நீ இப்படி சொல்றேன்னா அப்ப இயேசு கிறிஸ்து அவர் மரித்து சிலுவையில் அறைந்து ரத்த ரத்தமா அவர் சொட்டினார் இல்லையா? நமக்காக எவ்வளவோ காயப்பட்டார், எவ்வளவோ ரத்தம் சிந்தினார். ஆனா நம்மளால ஒரு முள்ளு குத்துனா கூட தாங்கலையே, நம்மளால ஒரு கத்தி குத்துப்பட்டா கூட அது தாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்றான். அழகேம் இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை என்று சொன்னார். வெறும் ஒரு வெட்டு காயத்தை பார்க்கும் போதே அப்படி இருக்குதே, அழகே இல்லாமல் ஒருத்தரை உருகுலைக்க முடியுமா? நான் எல்லாவற்றிற்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்தாரு? நமக்கு அந்த வேலையை சொல்லி மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேவன் சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளை தியானிப்பதற்கு எங்கள் தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. 6 வார்த்தைகளை தியானிக்கிறோம். 7வது வார்த்தையை தியானிப்பதற்கு இது எனக்கு தந்த கிருபைக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தை என்ன நோக்கத்திற்காக சிலுவையில் இருந்து சொன்னீரோ அந்த உண்மையான நோக்கத்தை இந்த நாளிலே நாங்கள் புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த வார்த்தையை கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. 6 வார்த்தைகளையும் நாம் தியானிக்கும் பொழுது 6 வார்த்தைகளும் நமக்கு எதை கற்றுத்தருகிறது என்றும் நாம் அதிலிருந்து அறிய வேண்டியது என்ன, நாம் செய்ய வேண்டியது என்ன என்றும் தியானித்தோம். இந்த நாளில் இந்த 7வது வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விடும்போது பிதாவினிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. இந்த வார்த்தை தன் ஜீவனை கொடுக்கும் போது பேசுகிற ஒரு வார்த்தை தான் இது. இதை நாம் சற்று தியானிக்கும் போது இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறதாம். பிள்ளைகள் பெற்றோர் தூங்க வைக்கும் போது இரவு நேரங்களிலே தன்னுடைய ஆத்மாவை தேவனிடத்தில் ஒப்புவிக்கிற ஒரு பழக்கம் சிறு பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுப்பார்களாம். இஸ்ரவேலர்கள் தூங்கும் பொழுது நாம் இன்று நித்திரை செய்கிறோம், காலையில் விழிப்பது நம்முடைய கரத்தில் அல்ல. தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆவி நம்மளோடு இருந்தால் நமக்கு அது கிருபையாய் கிடைத்தால் நாம் விழித்திருப்போம் என்று சொல்வார்களாம். ஒரு நம்பிக்கையோடு கூட தூங்கும் போதெல்லாம் இந்த வார்த்தையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற பழக்கம் அவங்களுக்கு உண்டுமாம். பிதாவே, என்னோட ஆவியை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவங்க அந்த குழந்தைகளை எல்லாம் தூங்க வைப்பார்களாம். என்று காலையிலும் இவர்கள் தேவனுடைய கிருபையினாலும் விழித்துக் கொள்வார்களாம். அப்படி ஒரு பழக்கம் இஸ்ரவேலுக்கு இருக்கிறதாம். அந்த பழக்கத்தின் வார்த்தையை தான் கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சிலுவை நேரத்தில் கடைசியில் அவர் இந்த உலகத்தை விட்டு போகிறார்.
இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்கள் முடிய போகிறது என்பதை அறிந்த தேவன், பிதாவே உம்முடைய கரத்திலே என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். அந்த நாட்கள் உலகத்தில் வந்து ஊழியம் செய்யக்கூடிய பிதாவின் சித்தம் செய்யக்கூடிய அந்த நாட்கள் இன்றோடு முடிந்தது என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் இதிலே பார்க்கிறோம். தேவன் பிதாவிடத்தில் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்க காரணம் என்னவென்றால், அவர் வந்ததின் நோக்கம் இந்த பூமியிலே முடிந்தது. எதற்காக வந்தார் என்று சொன்னால், பிதாவின் சித்தம் நிறைவேற செய்பவராய் இந்த உலகத்திற்கு வந்தார். அதை தான் எல்லாவற்றையும் செய்து முடித்தபடியால் முடிந்தது என்று சொன்ன வார்த்தையை நாம் தியானித்தோம். இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால், பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்தபடியினாலே எல்லாம் முடிந்தது, என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன். இதோ இந்த உலகத்தில் தேவன் மறுரூபம் எடுத்து வரும் பொழுது பிதாவினுடைய தேவ ஆவி அவருக்குள் கடந்தபடியினால் மனுஷனுடைய ரூபம் எடுத்து வர முடிந்தது. அந்த மனுஷனுடைய ரூபம் மனுஷனால் இந்த உலகத்தில் வந்த சில காரியங்களையும் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்த பிறகு மறுபடியும் தேவன் தந்த ஆவி தேவனிடத்தில் கடந்து போக வேண்டும். அவருடைய காரியம் முடிந்தது, நான் வந்ததின் நோக்கம் முடிந்தது, நான் எதற்காக வந்தேனோ அதை செய்துவிட்டேன், நீர் தந்த இந்த ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி பிதாவினிடத்தில் சொல்லி இப்பொழுது பிதாவின் வலது வருஷத்தில் அமர்ந்திருப்பதை இப்பொழுது நாம் அறிகிறோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே மறுபடியும் போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சித்தம் உண்டு, ஒவ்வொரு காரியம் உண்டு. அந்த காரியத்தை நாம் செய்து முடித்த பிதாவினிடத்தில் கடந்து போகும்படியாக ஒவ்வொரு மனுஷனும் அனுப்பப்படுகிறான். அதனாலே தான் நமக்கு தந்த சுவாசம், அந்த ஆவியை தேவனிடத்தில் நாம் திருப்பி கொடுக்க வேண்டும். அது தேவனிடத்திலே திரும்ப போயிட வேண்டும் என்று தேவன் நமக்கு அதை ஒரு பாடமாக அதை கற்றுத்தருகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உலகத்திலே 2 காரியங்கள் உண்டு. இந்த உலகத்திலே வரும் பொழுது உலகத்திலே வாழக்கூடிய, உலகத்திலே நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள் ஒன்று. இன்றொன்று இந்த உலகத்திலேயே பரலோகத்திற்குரிய சில காரியங்களையும் நாம் இந்த உலகத்திலேயே செய்துவிட வேண்டும். இந்த 2 காரியத்திற்காகவும் தான் உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனும் உண்டாக்கப்படுகிறான். உலகத்திலே நமக்கு சில காரியங்கள் உண்டு. நாம் பிள்ளைகளாய் இருக்கும் போதும், நாம் பெற்றோர்களாய் இருக்கும் போதும், நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை உலகத்திற்காகவும் நாம் செய்ய வேண்டும். அதே போல தான் இந்த உலகத்தில் இருக்கும்போது பரலோகத்திற்கு எந்த சில காரியங்கள் உண்டு. இந்த உலகத்தை விட்டு ஒவ்வொரு மனுஷனும் பிரிந்து போக வேண்டும். இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனுடைய ஆவியும் அந்த பிதாவினிடத்தில் கடந்து போக வேண்டும் என்று தேவனுக்கு என்று தன்னை பிரித்தெடுப்பது, தேவனுடைய சத்தியத்தின்படி நடப்பதும், ரட்சிக்கப்படுவதும், பரிசுத்தமாய் வாழ்வதும், நித்திய ஜீவனுக்கேற்ற வாழ்வு, இந்த உலகத்திலே வாழ்வது, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் நாம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழும்போது தான் அநேக போராட்டத்தின் மத்தியில் நாம் ஓடுவோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்து முடித்து நாம் பிதாவினுடைய தேவனிடத்தில் நாம் கடந்து போகும்போது, நம்முடைய நாட்கள் முடிவடையும் போது தேவன் நமக்கு தந்த அந்த ஆவியை மறுபடியும் பிதாவினிடத்தில் கொடுக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்கள் சிலுவையிலே அன்றி ஒப்பு கொடுத்தாலும் அவருடைய ஜீவனை எடுப்பதற்கும் ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அவர்தான் தெய்வம். அவருடைய ஜீவனை யாராலும் எடுக்க முடியாது. அதான் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னுடைய ஜீவனை யாராலும் எடுக்கவும் முடியாது, யாராலும் கொடுக்கவும் முடியாது. அவராகவே எடுக்கணும், அவராகவே மறுபடியும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவரால் எடுத்துக்கொள்ளவும் ஒவ்வொரு மனுஷனும் அவருடைய சித்தத்தை செய்து முடித்த பிறகு, தேவனுடைய காரியங்கள் முடிந்த பிறகு, அவருடைய நாட்கள் இந்த பூமியிலே நிறைவேறும் போதுதான் பிதா அவனுக்கு கொடுத்த அந்த ஆவியை பிதாவினிடத்தில் மறுபடியும் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நாளிலே தேவன் இதை நமக்கு கற்றுக்கொள்ளும்படியாகவும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய காரியங்களையும் நாம் செய்து முடிக்கிறவர்களாய் சந்தோஷமாய் பிதாவினுடைய வலது வருஷத்தில் அமரத்தக்க ஒரு கிருபையும் ஒரு ஸ்லாக்கியத்தையும் பெற வேண்டும். இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் அந்த ஆவியை அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து ஒப்பு கொடுத்தது போல நாமும் வாழ்ந்து நம்முடைய பிதாவின் தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆவியை அவரிடத்திலே மறுபடியும் ஒப்பு கொடுக்க தம்மை தாமே அர்ப்பணிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்படியே நாம் அவருடைய சமூகத்தில் கடந்து செல்லும் போது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளும் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகளை தியானித்தோம். ஜெபத்தோடு ஆயுதப்படுத்தின வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அனைவரையும் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை தொடர்ந்து நடந்த
நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே ஜீவனை விட்டவுடனே தேவாலயத்தினுடைய திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. பூமி எதிர்ச்சி உருவானது. இந்த பூமி எதிர்ச்சியிலே அநேக கல்லறைகள் திறக்கப்பட்டு மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பினார்கள். இதை பார்த்த அநேகர் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்தார்கள். மரித்த இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள். இயேசு சொன்னபடி 3வது நாள் எழுந்திருப்பார் என்று சொல்லி அவருடைய கல்லறைக்கு முத்திரை வைத்தார்கள், காவல்காரர்களை வைத்தார்கள். ஆனால் இயேசுவின் வல்லமைக்கு முத்திரை கிடையாது. அவர் வல்லமை மறைந்த தெய்வம், மரணத்தை வென்று உயிரோடு எழுந்த தெய்வம். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் செய்தியை வருகிற ஞாயிற்றுக்கிழமை சிந்திப்போம். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அளவில்லாத இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நிமிடம் வரையிலும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து எங்களுடைய வழிநடத்தில் வந்தது நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலக மக்கள் மீட்புக்காக உண்மையை சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்தி உம்முடைய அளவில்லாத அன்பை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அந்த சிலுவை பாடுகளின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் நீர் எங்களுடைய வாழ்வுக்காக நீ பேசின வார்த்தைகளை தியானிக்கும்படி ஆண்டவர் அருள் புரிந்தேன். வார்த்தையின் ஆண்டவரை இந்த நோக்கத்தோடு பேசினீர் என்பதை உணர்ந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உலகத்திலே உம்முடைய வார்த்தைகளை அடுத்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய பிள்ளைகளை மன்னிக்கின்றவர்களாக, வெற்றிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்களாக, ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமைகளை நாங்கள் சிறப்போடு செய்வோம். ஆண்டவரை குடும்ப பொறுப்புகளிலே ஆண்டவர் எப்படி செயல்பட்டீர் என்பதை உணர்ந்து நாங்களும் அந்த நீ காட்டுற வழிகளிலே நடக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆண்டவர் இந்த உலக வாழ்வின் ஓட்டத்தை முடித்து பிதாவுடைய கையிலே ஆவியை ஒப்புக்கொடுத்ததை போல நாங்களும் இந்த உலக வாழ்வின் ஓட்டத்தை முடிகின்ற நேரத்தில் உடைய கரங்களிலே எங்களுடைய ஆவியை ஒப்புக்கொடுக்கத்தக்கதாக உமக்கு பிரியமான வாழ்க்கை ஓட்டத்தை ஓடுவதற்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும், இந்த திருச்சபைக்கு தந்திருக்கின்ற விசுவாச குடும்பங்களையும் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் பேராக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய மரணத்தை வேண்டு உயிரோடு எழுந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் தொடர்ந்து வாட எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற உம்முடைய உயிரின் பட்டியை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு எங்களுக்கு அருள் புரிவீராக. பண்டிகை கொண்டாட முடியாதபடி ஆண்டவரே கஷ்டத்தில் துன்பத்தில் இருக்கின்ற மக்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. எங்களுக்கு தூர தேசங்களிலே வெளிநாடுகளிலே இருக்கின்ற எல்லா மக்களையும் நினைக்கின்றோம். எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகள் நடந்தேட்டும். இந்த நாட்டிலே எங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் கூடி உம்மை தொழுது கொள்கின்றார்களோ அந்த இடத்திலெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாக இருந்து அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, பரமண்டலத்தில் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் கண்டித்திருக்கிறது போல எங்கள் பாவத்துகளை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை நிகழ்ச்சி தரணும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உங்களுடைய. ஆமென். உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர்
தமது திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக செய்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஆமென்.